ஹாய்ங்க எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். நான் நியூ இயர் அன்னைக்கு ஜனவரி 1 நான் வீடியோ போடலைங்க. அதனால் இன்றைக்கி நான் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் சொல்லிக்கிறேன், என்னோடய வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அப்புறம் எனக்கு வாய்ஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு, என்னால் பேச முடியல, தொண்டை கட்டிகிட்டு இருந்துச்சு. அதனால தான் நான் வீடியோ போடல. அப்புறம் எல்லாருக்குமே என்னோடய விஷஸ் சொல்கிறேன், எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். அப்புறம் எனக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க, எல்லாருக்குமே தான் சொல்கிறேன் நான் ஹாப்பி நியூ இயர்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலிமா சொல்லிக்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா, சிலர் நம்மக்கிட்ட பேசாமல் இருப்பாங்க, நம்ம தெரிஞ்சவங்களே தான் இருப்பாங்க, ஆனால் நம்மக்கிட்ட பேச மாட்டாங்க. நம்ம எத்தனை தடவை அவங்கக்கிட்ட பேசி பார்த்துருப்போம், ஆனால் அவங்க பேசுகிறதுக்கு இஷ்டம் இல்லாமல் இருப்பாங்க. நம்ம அவங்கக்கிட்ட பேசணும்னு நினைப்போம், ஆனால் முடியாது இல்லையா. அதுக்கு இந்த ஒரு வீடியோ நான் போடலான்னு நினச்சேன், அவங்களுக்கு சொல்கிற மாரி இருக்கும்னு. அப்புறம் எல்லாருக்கும் நான் ஹாப்பி நியூ இயர் சொல்லணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். இதோ இன்றைக்கி 5 நாள் ஆச்சு, அதனால் இன்றைக்கி நான் விஷ் பண்ணுறேன். இப்போ ஓகே, பரவாயில்ல இருக்குது. அப்புறம் இன்னொன்றுங்க, நம்ம யாருக்கிட்டனா சண்டை போட்டோ இல்லை ஏதோ ஒரு மனஸ்தாபம் ஆகிருக்கும், அதனால் நம்ம பேச்சு விட்டுருப்போம். அவங்கக்கிட்ட ஒரு தடவை ஒரு சான்ஸ் அவங்களுக்கு கொடுத்து பார்க்கலாம், இல்லை ஒரு சான்ஸ் நம்மளுக்கே நம்ம எடுத்துக்கிற மாரி இருக்கும். ஏன்னா நம்ம இருக்கிறது இது ஒரு ஜென்மந்தான், இந்த ஒரு ஜென்மந்தான் நம்மளுக்கு தெரிஞ்சு இங்கே இருக்க போகிறோம் மனுஷருங்களா. அதனால் விட்டு கொடுத்து வாழ்ந்து பார்ப்போம். அதனால் ஒரு சான்ஸ் அவங்களுக்கு கொடுக்கலாம், இல்லை நம்மளே கூட எடுத்துக்கலாம், போய் பேசலாம். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு இது நியூ இயரா ஹாப்பி நியூ இயர் சொல்லலாம், இல்லை பொங்கலா ஹாப்பி பொங்கல் சொல்லலாம். இது மூலிமா நம்ம பேசிக்கலாம். கெட்டது கசப்பாக நினச்சி விட்டுடுவோம், நல்லது இனிப்பாக எடுத்துக்கலாம். நம்ம இனிப்பாக நினச்சி அதை நம்ம பேசலாம். என்ன சொல்ல வரேன்னா, ஒரு தடவை நம்ம பேசாமல் விட்டுட்டோமா, கடைசி வரைக்கும் பேச முடியாது. அது 1 வாரமோ 2 வாரமோ 3 வாரமோ 1 மாதமோ அதுக்குள்ளே பேசிட்டா தாங்க. அதுக்கப்புறம் பேசிக்கலாம்னு விட்டால் நம்ம பேசவே முடியாது. ஏன்னா நம்ம பேசாமல் இருந்த நாள் அது நம்ம பழகிடுச்சுன்னா அதே தான் ஆகிடும், பிரிஞ்சிடுவோம், பொறுத்து ஆரம்பிச்சிடுவோம். அவ்வளோதானே, அவங்க பேசலை அவ்வளோதானே விடணும். அவங்களும் அப்படி தான் இருப்பாங்க. நம்ம நல்லா இருக்கணும், எல்லோரும் பேசிட்டு எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படி நினச்சா கண்டிப்பாக பேசலாம். இன்னும் எவ்வளோ விஷயம் நான் சொல்லணும் உங்களுக்கு. ஒரு வீடியோவில் நான் பேசுகிறேன், சொல்கிறேன், என் கஷ்டத்தை ஷேர் பண்ணுறேன். சரிங்க, ஓகே, பாய். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நான் சொன்னது கரெக்டுன்ட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாச்சும் நான் தப்பாக பேசியிருந்தால் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், கேட்டுக்கிறேன், திருத்திக்கிறேன். பாய்.